வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு. கனடாவினுடைய எக்கனாமிக்கல் குரோத்துக்கு மிக முக்கியமான பதிவு. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சுருக்கமாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். ஆம் உறவுகளே, என்ன விஷயம் என்று பார்த்தோம்டா, கனடா பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் ஜனவரி 13, 2026 அரசு முறை பயணமாக சீன அதிபரையும் சீனாவினுடைய மிக முக்கிய புள்ளிகளையும் சந்தித்து இந்த டெக் சம்பந்தமான விடயங்கள், பொருளாதார நல்லுறவுகள், எனர்ஜி மற்றும் இந்த பாதுகாப்பு கோட்பாடுகள் பற்றி கலந்துரையாடி ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு கனடாவை பொருளாதார ரீதியிலே வலுவாக்கி கொண்டு செல்வதற்காக அவருடைய விஜயம் அமைந்திருந்தது. அந்த வகையில் 13ஆம் தேதி புறப்பட்டு சென்றடைந்திருந்தார். 14ஆம் தேதி சீனாவினுடைய உயர் சக்தியாக கருதப்படுகின்ற சீன மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சேர்மனை வந்து சந்தித்திருந்தார். அதன் போது அவருக்கு மிக உயர்ந்த செங்கம்பள வரவேற்பும் அதைவிட ராஜ மரியாதையாக இராணுவ அணிவகுப்பும் நடைபெற்றிருக்கிறது. ஏனென்றால் 8 வருடங்களுக்கு பின்னர் ஒரு கனேடிய பிரதமர் சீன மண்ணிலே உத்தியோகபூர்வமாக கால் பதித்திருக்கின்றார். பல விடயங்கள் பற்றி பேசுவதற்கு வாருங்கள் காட்சியை பார்த்துவிட்டு வருவோம். காட்சிகளை பார்த்திருப்பீர்கள். ஒரு பெரிய வல்லரசுக்கு நிகராக இராணுவ அணிவகுப்பும் செங்கம்பள வரவேற்பும் மார்க் கார்னி அவர்களுக்கு உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டால் பல ஆண்டுகளுக்கு பின்னர் போகின்றார்கள். அதைவிட கனடாவினுடைய 2வது பொருளாதார நாடாக விளங்குகிறது. அமெரிக்காவினுடைய வரி விதிப்புகளுக்கு பின்னர் விரும்பியோ விரும்பாமலோ சீனாவுடன் உறவை பேண வேண்டியதும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டியதும் இப்பொழுது கனடா மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. அதை சரிவர மார்க் கார்னி அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அங்கே பல சந்திப்புகள் நடைபெற்றிருக்கின்றன. அதைவிட ஜனவரி 15, 2026 மிக முக்கியமான சந்திப்பு சீன அதிபர் ஜி ஜின்பிங் அவர்களோடு கலந்துரையாடலும் ராஜ மரியாதையும். அதன் பின்னர் இருதரப்புகள், கனடா தரப்பு ஒரு பக்கமும் இங்கால வந்து சீன அதிபருடைய தரப்பின் பக்கமாகவும் இருந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. நீண்ட நேரமான பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்த வரி விலக்குகள், வர்த்தகங்கள், பொருளாதார உயர்ச்சி என்றெல்லாம் பல விஷயங்கள் பேசப்பட்டு உத்தியோகபூர்வமாகவே ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. உறவுகளே, என்னென்ன வீதியில் இது வந்தங்களுக்கு நன்மையை தரப்போகிறது, கனடாவினுடைய தேசத்தினுடைய அபிவிருத்திக்கும் பொருளாதார முயற்சிக்கும் வாழ்க்கை உயர்வுக்கும் என்ன வழி வகையில் இது தாக்கத்தை செலுத்த போகண்டா, ஏன் இந்த பொருளாதார இறுக்கம் வந்தது சீனாவோடு என்று பார்த்தோம்டா, முதல் ஜோ பைடன் அதிபராக அமெரிக்காவில் இருக்கையில் இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் ட்ரூடோ தலைமையிலான லிபரல் கட்சி ஆட்சியிலே இருந்தது கனடாவிலே. இங்கே அப்போ வந்து நல்ல உறவு அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் எல்லா துறைகளிலையும் இருந்தது, வரி சலுகைகள் இருந்தது. ஆகவே அந்த முதலாவது வர்த்தக நாடுகளோடு தொடர்புகளை பேணுவதாலும் நல்ல நட்பு நாடுகளாக இருந்தால அவர்கள் சொல்வது போல சீனாவுக்கு மேலே அதிக வரி விதிப்பு. ஏனென்று பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், சீனா ஒரு அசுர வளர்ச்சியில் பொருளாதாரத்தில் வளர்ந்து கொண்டு வருகிறது. இப்பொழுது இருக்கிற உலக நாடுகளில் 2வது பெரிய பொருளாதார வல்லாதிக்க நாடாக திகழ்கிறது. அந்த வகையில் சீனாவின் வளர்ச்சி அமெரிக்கா மிகவும் குடைச்சலாக இருந்தது. அந்த வகையில் முதல் பழைய ஆண்டுகளில் முன்னே 5, 6, 10 ஆண்டுகளுக்குள்ள வந்து சீனா அனைத்து சந்தைகளிலையும் தன்னுடைய
ஹுவாவி தொலைபேசியை பெற்றுக்கொண்டது, இடம் பிடித்தது. அது உத்தியோகபூர்வமாக அமெரிக்காவிலே தடை செய்யப்பட்டு அதில் புலனாய்வு செய்கிறார்கள், தகவல்களை திருடுகிறார்கள் என்றெல்லாம் குற்றம் சாட்டி அதை தடுத்தார்கள். யூரோப்பிய நாடுகளிலையும் அது செயல்படாமல் தடுத்தார்கள். அந்த வகையில் பிறகு 2023-24 அது இவி வெஹிக்கிள்ஸ், அதாவது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸை சைனா அதிகளவு உற்பத்தியாக்கி கனடாவுக்கு இறக்குமதி செய்து கனடாவுடைய சந்தையை பிடிப்போம் என்று முயல்கையில் இறக்குமதி செய்த போது கனடா தடால் புடாலாக 100% வரியை ட்ரம்ப் அவர்கள் எப்படி விரட்டி ஒவ்வொரு நாடுகளுக்கும் 100% டேக்ஸ் 200% டேக்ஸ் போட்டாரோ, அமெரிக்காவின் உந்துதலில் அப்போ இருக்கிற அரசாங்கம் சைனாண்ட இவி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸுக்கு 100% வரியை போட்டது. ஏனென்றா உங்களுக்கு தெரியும், அதிண்ட பின்புல அரசியல் என்னன்றதும் உங்களுக்கு, அந்த நுணுக்கமான அரசியலும் உங்களுக்கு தெரியும். அமெரிக்காவில் ஆப்பிள் போனுக்கு நிகராக குவாவி போன் வந்து கொண்டிருக்கிறது என்பதால் அந்த குவாவி போனை பண்டைய ஆண்டுகளில் பழைய ஆண்டுகளில் தடை செய்தார்கள். பிறகு எலான் மஸ்க் தலைமையிலான டெஸ்லா இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்கள் கார்கள் உற்பத்தியாகி அமெரிக்காவினுடைய தளமாக கொண்ட எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் தான் பிராண்ட் நேமாக உலகம் பூராகவும் விற்பனையாக வேண்டும். கனடா சந்தைகள் தங்களுடைய நட்பு நாடு கனடாவில் கூட அதுதான் விற்பனையாக வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். அதனால் சீனாவினுடைய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் குறைந்த விலையிலேயும் அதிக செயற்பாட்டு திறனை கொண்டிருப்பதால் பல தொழில்நுட்ப விளையாட்டுகளை கொண்டிருக்கிறதால டெஸ்லா கார் அதிகளவு லட்சக்கணக்கான டாலர். ஆனால் சைனாவின் இவி கார்ஸ், இவி எலக்ட்ரிக்கல் கார்ஸ் விலை குறைவு. ஆகவே அது சந்தையை இடம் பிடித்து விடும். அதனால் டெஸ்லா ஆட்டம் காணும் என்பதனால் டெஸ்லாவை உயர்த்த வேண்டும் என்பதற்காக சைனாவினுடைய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்களுக்கு 100% கனடா தடால் புடாலாக அறிவித்தது. சும்மா பார்த்து கொண்டிருக்குமா சைனா? எங்களுடைய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கா நீ வரியை போடுகிறாய் என்று பார்த்துவிட்டு உடனடியாகவே ஆராய்ந்து பார்த்தது. கனடாவிலிருந்து கனடாவின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்கிற என்னென்ன பொருட்கள் சீன சந்தைக்கு இறக்குமதியாக்கப்படுகின்றன என்று பார்த்தால் கனோலா ஆயில் மிக முக்கியமான கனடாவுடைய முதுகெலும்பு பொருளாதாரம். கனோலா ஆயில், கனோலா சீட், அதை விட சீ ஃபுட்ஸ், இந்த கனடாவின் கடல் உணவுகள், கனடாவை சுட கடல் வளம் இருக்குது, அதனுடைய சீ ஃபுட், அதை விட கனடாவின் பண்டிறைச்சி. சைனா பழிவாங்கும் முகமாக தடால் புடாலாக 100% டேக்ஸ் 75% டேக்ஸ் ஒன்றுக்கு விதித்ததால் கனடாக்கு இன்னும் இறுக்கமாக போய்விட்டது. அது பார்த்து ஆட்சி மாறி மார்கார்னியுடைய லிபரல் கட்சி ஆட்சியிலே அமர்ந்ததன் பிறகு இங்கே டொனால்ட் ட்ரம்ப் வந்துவிட்டார். 51வது மாநிலமாக இணைக்கப் போகிறேன் என்ற அறிக்கைகள் விட்டதன் பின்னர் பல டேக்ஸுகள் 100% டேக்ஸ் அது இதண்டு கண்ட பாட்டுக்கு அருகில் இருக்கிற நட்பு நாடான கனடாவுக்கு விதித்ததனால் கனடாவால் எழும்ப முடியாத ஒரு பொருளாதார இதுக்குள்ள போயிட்டுது. உலகத்தின் முதலாவது பொருளாதார நாடாக அமெரிக்காவினுடைய வரி சலுகை வரி விதிப்பும் அதைவிட கனடா மீதான சீனாவினுடைய இந்த கனோலா ஆயில் சீ ஃபுட்டுக்கு வரி விதிப்பும் கனடாவை இறுக பிழிந்தது. இதனால் வாழ்க்கை சுமைகள், சில பொருட்களின் சுமைகள், விலையேற்றங்கள் ஏற்பட்டது. இதனால் கனடா அமெரிக்காவோடு பேசி பார்த்தார். எந்த சலுகைகளும் டொனால்ட் ட்ரம்ப் கொடுக்கவில்லை. உடனடியாக எதுவுமே செய்ய முடியாத இக்கட்டான சூழ்நிலை. அவர் சீனா நோக்கி புறப்பட்டிருக்கிறார். சீனாவினுடைய பொருளாதாரத்தினுடைய ஒப்பந்தங்களை மேற்கொண்டு இன்னும் நாட்டை கட்டியெழுப்பது. அந்த வகையிலே முதலே தென்கொரியாவில் இந்த செப்டம்பர் மாதங்களில் நடைபெற்ற சவுத் ஏசியன் பசிபிக் கான்ஃபரன்ஸில் தென்கொரியாவில் 2 தலைவர்களும் பேசினார்கள். அதன் பின்னர் சீன அதிபரினால் அழைப்பு விடுக்கப்பட்டு உத்தியோகமாக ஜனவரி 13, 14, 15 அங்கே தங்கியிருந்து பல பேச்சுவார்த்தைகளிலே மேற்கொண்டிருக்கிறார். அந்த வகையில் நல்ல விடயங்கள் ஒப்பந்தமாக்கப்பட்டிருக்கிறது. என்ன விஷயம் என்றால் கனடா அறிவித்து விட்டது உடனடியாகவே இந்த பேச்சுவார்த்தையில் சீனாவின் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வரலாம். எவ்வளவு பயங்கரமாக குறைச்சாச்சுது. 100% வரி போட்டது பயங்கரமாக குறைக்கப்பட்டிருக்கிறது. மிக குறைவாக குறைக்கப்பட்ட, அதாவது ஒப்பந்தத்தின் பிரகாரம் இந்த ஆண்டு 49,000 சீனாவினுடைய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ், அதாவது உலக புகழ் பூத்த சீனாவினுடைய பல சந்தைகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்க BYD என்ற அந்த லோகோவில் இருக்கிற நிறுவனத்தினுடைய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் 49,000 சுமார் சொற்ப வரி வீதம் 6% இறக்குமதியாக போகின்றது. இது 2030 இடையில வருடம் தோறும் சுமார் 70,000 எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை இறக்கிறதுக்கு இந்த ஒப்பந்தம் பரிந்துரைத்திருக்கிறது. ஆகவே இந்த கனடாவினுடைய மார்க்கெட்டில் தங்கு தடை இல்லாமல் சீனாவினுடைய BYD எலக்ட்ரிக்கல் கார்கள், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் ஆக்கிரமிக்க போவது இனி உண்மை.
டெஸ்லாவை முதலே வந்து கனடா ஆக்கள் வேண்டதை புறக்கணித்து கொண்டு வரணும். ஒன்று விலை கூட, அதை விட விலை கூடாலும் வேண்டவ, அதை விட கனடாவுக்கு மீது அவர்கள் டேக்ஸை வந்து இறுக்கினத்தால் பலர் டெஸ்லாவை வேண்டதை தவிர்த்திருந்தவ. இப்போ இந்த வருடத்தில் இருந்தும் அடுத்த வருடங்களையும் அள்ளு கொள்ளையாக BYD எலக்ட்ரிக்கல் சைனீஸ் வெஹிக்கிள் வருகின்ற பொழுது அதுவும் அறிவித்திருக்கிறார்கள். சுமார் $35,000 குறைவாக வாங்கலாம். டெஸ்லாவில் இருக்கிற அத்தனை அம்சங்களும் அதுக்கு இருக்கும். உலகத்தின் அதிநவீன அம்சங்கள் அந்த கார்களுக்குள்ள இருக்கும். அப்போ கனேடியர்களுக்கு மகிழ்ச்சி. கனடாவில் வந்து அதிக அளவு சைனீஸ் இருக்கிறார்கள், சீன பொருட்களை வாங்குகின்றவர்கள் இருக்கிறார்கள், கொரியன்காரர்கள் இருக்கின்றார்கள். அதை விட கனடாக்காரரே டெஸ்லாக்கேன் போவான், இது வந்து BYDலேயே எல்லா விஷயங்களும் இருக்குது, காசும் குறைவு என்று வாங்கி ஓட வலிக்கிட்டா கனடாவினுடைய சந்தையினுடைய அத்தனை எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளையும் சரமாரியாக பிடித்துவிடும். இது டெஸ்லாவுக்கு பெரும் அடியாக இருக்கும், அமெரிக்க பொருளாதாரத்துக்கும் ஒரு அடியாக இருக்கும். இது ட்ரம்புக்கு ஒரு கண்ணுக்குள்ள எண்ணெய் விட்டால் போலவும் தூசி விழுந்தால் போலவும் கொஞ்சம் உறுத்தலாகத்தான் இருக்கும். முதலே ஊடகவியாளர்கள் கேள்வி கேட்டு விட்டார்கள். சீன அதிபரை வந்து கனடா பிரதமர் சந்திக்கிறார் என்னென்று தேடி தேடி கேள்வி கேட்க அவர் தனக்கு ஒரு அதை பற்றி ஒரு வாரியம் இல்லை என்று எடுத்தறிந்து பேசியிருக்கின்றார். Let's begin the meeting. Prime Minister Carney, welcome to China. And I welcome. மாற்றீடாக சீனா என்ன செய்திருக்கிறது? கனடாவிலிருந்து இறக்குமதியாக ஏற்றுமதி செய்து அங்கே சீன சந்தைகளை ஆக்கிரமித்திருக்கிற கனோலா ஆயில், கனடா சீட், சீ ஃபுட்ஸ், கனேடியன் ஃபாக்ஸ் இதுக்கெல்லாம் அதிகளவான வரியை வந்து விழுத்தி இருக்கிறது. இது 6% எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு 6% கொண்டு வந்து வைக்கல சைனாவும் பயங்கரமாக குறைச்சிருக்கு. இதால் என்ன நன்மை? இன்னும் ஒரு நன்மை என்றா கனடாவிலிருந்து அதிகளவு வரி சலுகைக்கு வந்து அங்கே சீன சந்தையை பிடிக்கல இங்கே கொஞ்சம் பொருளாதாரத்தில் வந்து நல்ல வருமானம் ஒன்று கிடைக்கும் கனடா அரசுக்கு. அது இப்பொழுது அடி வாங்கி கொண்டிருக்கிற கனடா பொருளாதாரத்தை கொஞ்சம் தூக்கி நிறுத்துவதற்கு உதவும். அதைவிட நீண்ட கால பொருளாதார திட்டங்களும் ஒத்துழைப்புக்கும் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மிகவும் வெற்றிகரமாக. சுமார் $20 பில்லியன் பெறுமதியான இன்வெஸ்ட்மெண்ட்டுகளையும் ஊக்குவிக்கிறதுக்கு இந்த ஒப்பந்தத்தில் வந்து இதண்டி இருக்கிறது. இதில் குறிப்பாக சொன்னா போனால் 100% கனோலா எண்ணெய்க்கு வந்து சீனா டேக்ஸ் போட்டது இப்போ 15% தான் போட்டிருக்கு. 85% கனடாக்கு லாபம், அதுக்குள்ளேயும் அதை சேமித்து விட்டுடும். அதை விட $3 பில்லியன் பெறுமதியான ஏற்றுமதி ஆர்டர்களையும் பெற்றிருக்கிறது. அதை விட 50% அதிகளவு வியாபாரங்களை இரு நாடுகளுக்கும் இடையில ஏற்றுமதியையும் கனடாவிலிருந்து அதிகரிக்கலாம் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. பெரிய சந்தோஷத்தில் கனடா பிரதிநிதிகளும் கனடா பிரதமரும் அவருடைய பிரதிநிதிகளும் அங்கே வந்து மகிழ்ந்திருக்கிறார்கள். ஊடகங்களுக்கும் செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அதை விட சமான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு 2 பேருக்கும் இடையில் பரிமாறப்பட்டிருக்கிறது. அந்த மகிழ்ச்சியின் பின்னணியில் கனடா பிரதமர் மார்க் கார்னி உத்தியோகபூர்வமாக சீன அதிபர் ஜின்பிங் அவர்களை கனடாவிலே நடக்கப் போகின்ற ஃபிஃபா உலக கால்பந்து போட்டிகளை காண நேரடியாக வாருங்கள் என்று அன்பாக அழைப்பு விட்டிருக்கிறார். ஆம் உறவுகளே, கனடாவுக்கு வந்து ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியில் அமெரிக்கா கண்டம் காணாத மாதிரி கையாண்டபடியால் இப்பொழுது வேண்டுமோ விரும்பியோ விரும்பாமலோ சீன கனடா உறவு இன்னும் நெருக்கமாக போய்விட்டது. ஒப்பந்தங்கள் கைச்சாத்தி ஆகிவிட்டது. பல சீனாவினுடைய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இனி கனடாவிலே ஓடப்போகின்றது BYD நாமத்தோட. அப்போ அதிகளவான ஆட்களுக்கு வந்து அது மகிழ்ச்சியான செய்தியாகவும் காணப்படுகிறது. இங்கே பல சீனர்களும் இருக்கின்றார்கள். குறைந்த விலையில் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை வாங்கலாம். இனி அதை விட இன்னும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம், ரெண்டுக்கு முடியல பொருளாதார ரீதியில் பல ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதனால் 2 நாடுகளுமே பொருளாதார ரீதியில் நல்ல அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறது. இது கனடா பொருளாதாரத்தில் எப்படி தாக்கம் செலுத்த போகிறது என்பதை இந்த வருட இறுதி ஆண்டறிக்கையின்படி தான் பார்க்கலாம். எவ்வளவு வந்தது, எவ்வளவு சேமித்தது, எப்படி வந்து பொருளாதாரம் மீண்டெழுந்தது என்று. ஆகவே இது போன்ற பதிவுகளை நீங்கள் பார்க்க வேண்டும், மற்றவர்களுக்கும் பகிர வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று. இந்த சந்திப்புகளுக்கு பிறகு எங்கே போயிருக்கிறார் என்று பார்த்தோம் என்றால் 17 ஜனவரி 17, 2026 டோஹாவுக்கு
உத்தியோகபூர்வ விஜயமாக சீன பயணத்தை முடித்து கொண்டு கனடா பிரதமர் சென்றடைந்திருக்கிறார். அதைவிட 18 ஜனவரி 2026 ஞாயிற்றுக்கிழமை டோஹாவினுடைய அரசர் மன்னரோடு மிகவும் முக்கியமான பொருளாதாரமும் முதலீடு வாணிபம் எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஷன் நடந்து முடிந்து விட்டது. மிகவும் பெறுமதியான மிக முக்கியமான பொருளாதார முயற்சிகள் முதலீடுகள் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. அங்கும் ராஜ மரியாதை சிகப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது பிரதமருக்கு. ஆம் உறவுகளே, கனடாவினுடைய பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் அடி வாங்கிய கனடா பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவதற்காக உலகமெங்கும் ஓடித்திரிந்து ஒப்பந்தங்களை கைச்சாத்தாகி முயற்சி செய்து வருகின்றார். அந்த வகையிலே இது கைகூடி எங்களுடைய பொருளாதாரம் கனடா பொருளாதாரம் மேலோங்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணிக்கொள்வோம். அதைவிட வாழ்க்கை சுமையும் குறைய வேண்டும், எல்லா பொருட்களும் சுமூகமாக வாங்கக்கூடிய நிலைமைகள் வர வேண்டும் என்று பிரார்த்திப்போம். அதைவிட இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கீழுள்ள யூடியூப் தளத்துக்குள்ளால போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பக்கத்தில் இருக்க மணியை பெட்டி தாட்டிவிட்டால் மணியான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மேலும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.